வேலை செய்த வீடுகளில் நகை பணம் கொள்ளையடித்த வேலைக்கார பெண் மற்றும் அவரது தோழிகள் என 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை கொம்பாக்கத்தை சேர்ந்தவர் பாஸ்கர், வயது 44. இவர் வீட்டில் கடந்த 3ஆம் தேதி ரூபாய் 5,60,000 ரொக்கம், 7 கிராம் தங்க நகை திருடு போனது. அவர் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன், எஸ்ஐ அலாவுதீன் தலைமையில் 2 தனிப்படை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் பாஸ்கர் அண்ணன் ஜனார்த்தனன், பாபு ஆகியோர் வீட்டிலும் பணம், தங்கம், வெள்ளி நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 21 லட்சம். சிசிடிவி பதிவு சாட்சிகளிடம் விசாரித்த போது பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வேலை செய்து வந்த முத்துலட்சுமி, வயது 22 மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திய போது சிறிது சிறிதாக சகோதரர்கள் 3 பேர் வீட்டிலும் நகை பணத்தை திருடி தனது தோழிகளான மாலதி, வயது 37, வனிதா, வயது 36, தனது சகோதரர் மாதவன், வயது 26 ஆகியோரிடம் கொடுத்து மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அதில் சில பொருள்களை விற்று சொகுசாக இருந்து வந்துள்ளார். போலீசார் முத்துலட்சுமி, அவருக்கு உதவிய மாலதி, வனிதா, மாதவன் ஆகிய 4 பேரை கைது செய்து சுமார் 17 பவுண்ட் நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள், ரூபாய் 42,000 ரொக்கம் என சுமார் ரூபாய் 16 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை மீட்டனர்.